ஜமாத்துல் உலமா சபை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிற வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட உலமா சபை தலைவர் அப்துல் அஹது காசிபி அவர்களுக்கும் இங்கே வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி செங்கல்பட்டு மக்கா மஸ்ஜித் தலைமை இமாம் அம்ஜத் பர்வேஸ் மல்ஹரி அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உலமா சபை செயலாளரும் என்னை சார்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உலமா சபை மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய கே அசாருதீன் காசிபி அவர்களை, இங்கே வருகை இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய உலமா பெருமக்களே, என் தொப்புள் கொடி உறவுகளுக்கான என் சமுதாய சொந்தங்களே, இங்கே வருகை தர இருக்கின்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும், இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது சகோதரர் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களை, என்னுடைய அருமை தம்பி மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் தலைமை நிலை செயலாளருமான சகோதரர் ஷாஜகான் அவர்களை, மற்றுமுள்ள நண்பர்களே, இங்கே இந்த கூட்டம் உலமா சபை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் பேசும் பொழுது இஸ்லாமிய மார்க்க ரீதியான ஒரு வார்த்தைகளை, நல்லொழுக்க சொற்களை இங்கே சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு நான் இன்னும் தயாராகவில்லை என்று நினைக்கிறேன். நான் சொல்வது என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 25 கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழும் இந்த இந்திய நாட்டில், அது பெரும்பான்மை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய RSS பிஜேபி ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு சட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும். அங்கே ஹைதராபாத்திலே ஒருவர் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு AMI கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் ஹைதராபாத் ஹிஜாபுடைய பேரன். அவர் கிட்டத்தட்ட 8 மாநிலங்களிலே வாக்கை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆக்ரோஷ பேச்செல்லாம் கேட்டுவிட்டு தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு 27 மாவட்டங்களிலே அந்த கட்சி உருவானது. எல்லாம் பாதுகாத்து விட்டான். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 மாவட்ட தலைவர்கள்லாம் இந்திய இஸ்லாமியர்கள் தாய் சபை என்னை சார்ந்த இந்திய முஸ்லீம்கள் இணைந்து விட்டார்கள் என்று அவர்களெல்லாம் பொறுப்பேற்று விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்த துரோகி நிதிஷ்குமார் அவருக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் வாக்கு இந்த வக்ஃபு சட்டத்தை நிறைவேற்ற துணையாக இருந்து இருக்கிறது. தெலுங்கு தேசத்திலே போனால் சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாக்கு இந்த வக்ஃபு சட்டத்திற்கு ஆதரவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, தமிழ்நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கு வேடதாரி வேடம் போடும் எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர் இருக்கான். அவன் சொத்தை பாதுகாக்கத்தை டிடிவி தினகரன் என்று எல்லாம் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். அதற்கு துணை போனவர் மாம்பழம் ராமதாஸ். என்ன அம்மா ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் வீரத்தின் விளைநிலமாக எகிரி அடிப்பார், ஒருத்தர் விஜயகாந்த். இத்தனை கட்சிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வாக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சகோதரர்களே. எனக்கு தாயார் வீட்டில் பிறந்தவர் 5 சகோதரர்கள் நாங்கள்.
ஒருவர் மாங்காட்டியில் இருந்து கூட இருக்கிறார். அவர் தேமுதிகவிலே ஒரு மிக தீவிரமாக இருந்த ஒரு தீவிர ஆதரவாளர் முகமது இஸ்மாயில். விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்த போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் எதற்காக இந்த கட்சியில் வந்தேன், எனக்கு பிடித்திருந்தது நான் இருந்தேன், செயல்பட்டு இப்பொழுது பிஜேபியோடு சென்று விட்டால் நான் விலகி விடுகிறேன். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் நகர்மன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு RSS ஆட்சியாளர்கள் பாபர் மசூதியை தகர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவரோடு கூட்டணி, அந்த RSS பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அன்றே விலகி இருக்க வேண்டும். அவர்கள் தான் உணர்வுபூர்வமான முஸ்லிம்கள். CAA சட்டம் வருகிறது, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கொஞ்சம் முஸ்லிம்கள் வெளியேறி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தியாவிலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு அருமையான மாநிலம் காஷ்மீர். அங்கே தான் முஸ்லீமா நல்லா வளமாக நலமாக வாழ்ந்துன்னு இருக்காங்க. அந்த மாநிலத்தை கூட துண்டு போட்டு விட்டார்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? RSS பிஜேபி கூட கூட்டணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உணர்வை வெளிப்படுத்தி வெளியே வர வேண்டும் அல்லவா? ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை? அப்படி எப்படி நம்மை மதிப்பான் RSS? பிஜேபி அல்ல நாட்டை ஆள்வது, RSS இயக்கம் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அசிங்கமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது சொல்வதற்கு. 25 கோடி முஸ்லிம்கள் நாம் இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் கூட இல்லை. காங்கிரஸ் பேருக்கு ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் உயரிலாக்க அமைச்சர்களை பதவி வைத்தார்கள். நமக்கு ஒரு கண்ணுக்கு குளுமை வேண்டாமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லவன் அவன் யாராக இருக்கட்டும், எந்த கட்சியை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், மத்திய அமைச்சராக ஜொலிப்பதை பார்த்து நமக்கு சந்தோஷம் வர வேண்டாமா? இன்றைய நிலை என்ன? 10 ஆண்டுகள் போயிட்டு 15வது ஆண்டுகள் 3 முறை ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். எதற்காக? நாமெல்லாம் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் பேசுவார்கள், அவர்களெல்லாம் மார்க்க வழிகாட்டிகள், நம்மளுடைய வழிகாட்டிகள். அவர்கள் மார்க்கத்தை பற்றி அருமையாக சொல்லுவார்கள். இன்னும் மாட்டு மத அரசியல் தலைவர்கள்லாம் வரையறுக்கிறார்கள். அவர்கள் பாணியிலே சொல்லுவார்கள். இது இந்தியாவுடைய முஸ்லீமுடைய பாணி. ஒவ்வொரு சட்ட திட்டங்களை போடும் பொழுதெல்லாம் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டும். என்ன செய்யறான் தெரியுமா முஸ்லீம்க? அந்த அம்மையார் படத்தில் துணி தலைமையில துணி போட்டு, இவனுக்கு எடப்பாடி தொப்பி போட்டு, இன்னும் மற்ற பயல்களுக்கெல்லாம் தொப்பி போட்டு பள்ளிவாசலில் பேனர் வைக்கிறான். நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? சரியாக சொல்கிறேன் சகோதரர்களே, நண்பர்களே, 2000 ஆண்டுகள் நடந்துக்கும் பொழுது, அதற்கு முன்பாக 1985 வரை நான் கண்கூடாக பார்த்தது, முஸ்லீம்ஸ் கவுன்சிலர் இல்லாத ஊர் பார்க்க முடியாது. இன்றைக்கு என்னை சார்ந்த குடுவாஞ்சேரியில் கிட்டத்தட்ட 10,000 முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் கவுன்சிலருக்கு வழி இல்லை. ஏன் இப்படி எவன் கட்சி ஆரம்பித்தாலும் அதில் போய் முஸ்லீம்கள் ஐக்கியமாகிறது? உணர்வு வேணாவப்பா, மார்க்கத்தை மீது பற்று வேணாவா? எதற்காக? உலமா சபை அவர்கள் செய்யும் பணி என்ன? தடம் புரண்டு போவர்களை அவர்கள் தன்மைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை வழி அனுப்பி நம்மை வழிநடத்த செய்திருக்கிறான். அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம், அவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிப்பது என்னவென்றால், இங்கே கூட வந்திருக்கலாம் ஒரு சில அதிமுகவை சார்ந்த ஒரு அடிமைகள் முஸ்லீம்கள் வந்திருக்கலாம். செல்லுங்கள், சென்று இல்லைப்பா எங்கள் சமுதாயத்தை நசுக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் RSS பிஜேபியினர், நாங்கள்லாம் விலகி செல்கிறோம் இந்த கூட்டணி கட்சியில் சொல்லிவிட்டு எல்லாரும் விலகி நல்வழிப்படுத்துங்கள், நாம் நல்லாக வாழ வேண்டும், அரசியல் சபையிலே நாமும் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பேச வாய்ப்பளித்த மார்க்க வழிகாட்டிகள்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் இரட்டை கொள் துப்பாக்கிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா சபை நிர்வாகிகளுக்கு என்னை சார்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.